ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஃபேரி வாய்ஸ் ஓவர். நம்ம சேனலில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க சீர் அப் ட்ராமாவை தொடர்ந்து பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம அடுத்த எபிசோட் என்னங்கிறத பார்த்துடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து ஹீரோனி எப்படியோ ஒரு வழியை கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்களை கண்டுபிடிச்ச நிம்மதியில் நம்ம ஹீரோனியை ஹக் பண்ணிட்டு தயவுசெய்து இது மாதிரிலாம் இனிமேல் பண்ணாத, நீ வந்து பயமுறுத்தாதன்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் ஜோ அங்கே வந்து இதெல்லாம் பார்த்துட்றான். அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப கஷ்டமாயி சோகத்திலேயே ரொம்ப நேரம் நின்றுருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோனியை கத்தி கூப்பிடுறான் ஜாயின்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்து ஒரு மாதிரி பதட்டத்தோட வந்து நின்னுடுறாங்க. எதுவுமே பார்த்துருக்க கூடாது அப்படின்ற மாதிரி. அப்போ நம்ம ஜோ பக்கத்தில் வந்துட்டு நீ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு சொல்லிட்டு கேட்குறான். நம்ம ஹீரோயின் நானும் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் 2 பேரும் ஏன் இப்படி பயப்படுறீங்க அப்படிலாம் சொல்லி கேட்டுருக்காங்க. சரி ஓகே, நீ எப்படி இங்கே வந்த அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா இருந்தீங்கன்னா எனக்கு அது போதும்னு சொல்லி ஜோ சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட வந்து உங்களை ஜிஸோ கூப்பிட்டாங்க நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு வந்து ஹீரோயினை விட்டுட்டு போகவே மனசு இல்லை. சரி வாங்க நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இல்லை எனக்கு இப்போ கொஞ்சம் அவசரமாக போயாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே அப்படின்னா நீ முன்னாடி போன உன்னை பின்னாடியே வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அப்போ ஜோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் அவளை கூப்பிட்டு போய்க்கிறேன், நீங்கள் வந்து போய் ஜிஸோவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ சொல்கிறான். நம்ம ஹீரோக்கு வந்துட்டு மனசே இல்லை நம்ம ஹீரோயினை விடுறதுக்கு, அதுவும் இல்லாமல் ஜோ கூட விடுறதுக்கு அவர் சுத்தமாக மனசே இல்லை. இருந்தாலும் வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சரி நீ முன்னாடி போகும் திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஜோ வந்துட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு காரில் போயிட்டுருக்கான். அவனோட மொபைல் கொடுத்து நீ கால் பண்ணி பேசிக்கோ, உன்னோட மொபைல் வந்து எங்கேயோ சுவிட்ச் ஆஃப்னு வருது, எங்கே இருக்குன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அவனோட மொபைல் கொடுக்குறான். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவங்க அம்மா கால் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பாதி ரோட்டில் வரும்போதே வந்து இங்கே ஸ்டாப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன் வீடு இங்கே இல்லையே, எதுக்காக இங்கே ஸ்டாப் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஜோ கேட்கும்போது இல்லை இப்போ நான் போலீஸ் ஸ்டேஷன் போயாகணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட தம்பி வந்து ஏதோ ஒரு பையனோட சண்டை போட்டிருக்கான். அவங்க ரொம்ப பணக்காரங்க போல இருக்குது. அந்த பையனோட அம்மா அப்பா வந்துட்டு இப்போ கேஸ் கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்த உடனே அந்த பையனோட அம்மா அப்பாட்ட போய் சாரி கேட்குறாங்க. என் தம்பி பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் அவன் சின்ன பையன், அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும், இதை வந்து இந்த கேஸ் எல்லாம் கொடுத்து பெருசாக்காதீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயினும் அவங்க அம்மாவும் வந்து சாரி சாரின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வந்துட்டு நம்ம ஹீரோனோட தம்பி வந்து கேட்கவே மாட்டேன்றான். எதுக்காக இவங்ககிட்ட போய் சாரி கேட்டிருக்கீங்க, நான் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்லாம் சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். இதனால் வந்து அந்த பையனோட அம்மா அப்பா இன்னும் கொஞ்சம் கோவமாயிட்டு இவனுக்கு இந்த என்ன திமிரு இருந்தால் இன்னமே வந்து தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு இருப்பான், இவெல்லாம் வந்து ஜெயிலில் உட்காந்துதான் சரி வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கு என்ன பைத்தியமாடா, ஏன் இந்த மாதிரி திமிரா பேசிட்டு இருக்க, உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும், வந்து சாரி கேளு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னால அவங்ககிட்ட சாரி கேட்க முடியாது, நீங்களும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து அடிக்க போயிட்டு நீ மெடிக்கல் ஸ்டூடெண்ட், கிரிமினல் கேஸ் எல்லாம் உன் மேலே விழுகக்கூடாது, உனக்கு கொஞ்சமாவது புரியுதான்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு போகிறாங்க. நீ எவ்வளோ வேணால் அடிச்சு கூட கொன்று, ஆனால் வந்து அந்த கிராஸ்களோட அம்மா காலில் மட்டும் விழுகாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட தம்பி சொல்கிறான். நம்ம ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது, என்னடா இவன் எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றானே சொல்லிட்டு வெளியே வந்து நின்று புலம்பிகிட்டே இருக்காங்க. இவன் வாழ்க்கையே வீணாக போகுது, இவன் சொன்னாலே கேட்க மாட்டேன்றான் அப்படிலாம் சொல்லி ரொம்ப புலம்பிகிட்டே இருக்காங்க. அப்போ ஜோ அங்கே வந்துட்டு இதெல்லாம் அவங்க அம்மா தான் கவலை பண்ணணும், நீ வெறும் அக்கா தானே, எதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கூலாக இருன்னு சொல்லிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உனக்கு புரியாது, அவன் மேலே கிரிமினல் கேஸ் ஏதாவது விழுந்தா அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும், சின்ன பையன் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்புன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கூலாரு, அவங்களாம் கேஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிட்டு இருக்கான். எப்படி கொடுக்காம இருப்பாங்க, நம்ம சாரியும் கேட்கல, அவங்க எப்படி மன்னிப்பாங்க அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக வந்து அவங்க தம்பியும் அம்மாவும் வெளியில் வராங்க. அப்போ வந்துட்டு அவன் தம்பி ரொம்ப கோபமாகவே இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயினோட அம்மாவும் வந்துட்டு பேக்கை கொடுறா, நான் கொண்டு வரேன், என் கூட அமைதியாக வாழன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஜோவை பார்த்த உடனே சாரிப்பா, அவனுக்கு ஒவ்வொரு டைம் பார்க்கும்போது ஏதாவது பிரச்சனையில தான் மீட் பண்ணுற மாதிரி ஆகுது, இன்னொரு நாள் நம்ம ஏதாவது நல்ல டைமில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து கோச்சிக்கிட்டு முன்னாடி போகிறாங்க. இவன் தம்பியும் வந்து கோச்சிட்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினோட அம்மா வந்துட்டு ஏன் இப்படி சண்டை போட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு குழம்பிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜோ வந்து கிளம்பி வரும்போது நம்ம ஜோக்கு வந்து நம்ம ஹீரோ கால் பண்ணுறாரு. என்னாச்சு, அவள் பத்திரமா இருக்காளா, சேஃபாக இருக்காளா, அவள் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஜோவு இருந்துட்டு அவள் இப்போ தான் வீட்டுக்கு போனான், அவள் சேஃபாக தான் இருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான். சரி என்ன பிரச்சனையாச்சு, அவளுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அது அவளோட பர்சனல், அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். ஓ அப்படியா, சரி ஓகே நல்லா இருக்காள, ஓகே நான் கால் கட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவர் கால் கட் பண்ண உடனே நம்ம ஹீரோ வந்து ஜோவை போட்டு திட்டிட்டு இருக்காரு. என்ன அவளோட விஷயம்லாம் இவனுக்கு மட்டும் தான் தெரியுமோ, ரொம்ப ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான், அவனா சும்மாவே விட மாட்டான், கையில மட்டும் கிடைச்சா அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஜோவை போட்டு திட்டிட்டு இருக்காரு. அப்புறம் உட்காந்து நம்ம யூமின் பற்றி ஹீரோயின் பற்றி யோசிச்சுட்டு ஒருவேளை திரும்பவும் நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் கட்டுறாங்க, ஜானும் ஜெனிஃபரும் ஒன்றா உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஜான் அப்படியே மெதுவாக கேட்குறான், உன் சிஸ்டரோட நம்பர் எனக்கு கொஞ்சம் வேணும் தரையா அப்படின்னு சொல்லிட்டு. அவளோட டைப் கிடையாது நீ ஒன்றும், அவளுக்கு உன்னை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் சொல்லும் போது உனக்கு தெரியாது என்னை பற்றி, நான் மட்டும் மேலேயே நடந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நீயே அசந்துருவ அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்கிறான்.
நல்ல வேலை அந்த கன்றாவியெல்லாம் நான் பார்க்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெனிஃபர் சொல்லிட்டு இருக்கா. என்ன நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி ஜான் சொல்லும்போது, ஏன்னா நான் அவட்ட ஒரு வாட்டி கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாதானப்படுத்துறதுக்காக ஜெனிஃபர் சொல்கிறான். இப்போ வந்துட்டு காட்டுறாங்க, இப்போ கமெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க ஃபெஸ்டிவலுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ வந்து நம்ம ஹீரோ அப்புறம் ஜிசோ அதுக்கப்புறம் நம்ம ஆன்டி எல்லாம் வந்துட்டு பிரசிடெண்ட்டை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாரு, இந்த வாட்டி ஃபெஸ்டிவல் வந்துட்டு பட்ஜெட் ஃபுல்லாகவே வந்து தேயா குரூப் வச்சுருக்காங்க, அதனால இந்த வாட்டி அவங்களுக்கே கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம், இந்த ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு இந்த வாட்டி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால வந்துட்டு எப்படி நீங்கள் கொடுக்காம இருப்பீங்க அப்படிலாம் சொல்லி அவங்க கேட்டிருக்கும் போது, அதுதான்ப்பா முடிவு பண்ணியாச்சு, அடுத்த ஷோவை அடுத்த வாட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இதனால் நம்ம ஜிசோவுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது, ஃபெஸ்டிவல் நமக்கே கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே ஸ்குவாடுக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயினும் ஸ்குவாடுக்கு வந்ததுக்கப்புறமா நோட்டில் என்னென்னமோ எழுதி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னென்னு பார்த்தா, அவங்க தம்பிக்கு எப்படி லாயர் வந்து பார்க்குறது, அவங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகும் இப்படிலாம் என்னென்னமோ எழுதி யோசிச்சு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜோ நோட் பண்ணுறான். நோட் பண்ணிவிட்டு அவங்க அம்மாட்ட வந்துட்டு அந்த கேஸ் கொடுத்த பையனோட அம்மா நம்பரும் வாங்கிக்கிறான். இப்போ வந்துட்டு ஜானும் ஜெனிஃபரும் வராங்க. அவங்க வந்துட்டு எல்லாருக்கும் ஃபெஸ்டிவல் பற்றி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஃபெஸ்டிவல் வந்து இனிமேல் எல்லா வேலையும் நம்ம தான் செஞ்சாகணும், அதனால் வந்துட்டு ஸ்டாம்ப் அடிக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் இன்விடேஷன்லாம் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறதுலேருந்து யூனிஃபார்ம் ரெடி பண்ணுறதுலேருந்து ட்ரைனிங் பண்ணுறது நிறையா ஒர்க் நமக்கு இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அச்சோ இவ்வளோ செய்யணுமா, இதுக்கு நம்மளோட ப்ராக்டிஸ் வேறு பண்ணணுமான்லாம் சொல்லி நம்ம ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஜான் சொல்கிறான், இது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் இருக்குது. இப்போ வரப்போகிற நியூ சாங் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க இல்லையா, அந்த நியூ சாங்குக்கு நீங்கள் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க, ஃபுல்லாகவே ஃப்ரெஷர்ஸ் மட்டும் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க, ஃப்ரெஷர்ஸ் மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுலேயும் ஒரு இது இருக்குது, எல்லாருமே எல்லாம் பண்ண முடியாது, அதுக்கு ஒரு போட்டி இருக்குது, அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ ஜிசோ யூமின் 3 பேர் வந்துடுறாங்க. இப்போ என்ன போட்டின்னு சொல்கிறாங்க, நம்ம ஹீரோவும் ஜிசோவும் 2 டீமாக இருப்பாங்க. இப்போ ஃப்ரெஷர்ஸை வந்து 2 பேருக்குமே பிரித்து விட்டுருவாங்க. இவங்க 2 பேருமே அவங்க எல்லாருமே ட்ரெயின் பண்ணணும், யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த போட்டியே. இப்போ ஜிசோவோட டீமில் வந்து நம்ம ஹீரோயினும் ஜெரேமி இருக்காங்க. நம்ம ஹீரோவோட டீமில் வந்துட்டு ஜோ, ரோசி, ஜே 3 பேர் இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம யூமின் தான் வந்து இந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்து இது பண்ண போகிறாங்க, எல்லா ஒர்க்குக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ண போகிறது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஜிசோ போய் நம்ம ஹீரோயின் கிட்டேயும் ஜெரோமி கிட்டேயும், எனக்கு பிடிக்காத வார்த்தை வந்து தோல்வி தான், அதனால நம்ம தான் வந்து ஜெயிக்கணும் ஓகேவா அப்படிலாம் சொல்லி மாட்டிட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படிலாம் நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஜோ வந்துட்டு, எதுக்காக நீங்கள் எங்களெல்லாம் பிரித்து விட்டீங்க, நாங்களாம் ஒன்றா இருந்தால் கூட எல்லா வேலையும் சேர்ந்து செய்யலாம்ல, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் எங்களெல்லாம் பிரித்து விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். உனக்கு என் டீமில் இருக்க பிடிக்குதுன்னா வேணா சொல்லு, நான் வேணா ஜிசோவோட டீமில் உன்னை ஜாயின் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ ஜோ இருந்துட்டு, இல்லை பரவாயில்ல இந்த வாட்டி நான் இதை ஒத்துக்கிறேன், ஆனால் இது இந்த மாதிரிலாம் வந்து திரும்பலாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிடுறான். இப்போ எல்லாருமே கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயின் மட்டும்தான் அங்கே இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினே கிளம்பலான்னு சொல்லி எந்திரிக்கும் போது அவங்க திங்ஸ் எல்லாமே கீழே வந்துடுது. அப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு எடுத்து கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது, உனக்கு எல்லாமே ஓகே தானே, ப்ராப்ளம்லாம் சால்வ்டா, இல்லை என்னமோ நீ வந்து லாயர் பற்றிலாம் ரோசி கிட்ட பேசிட்டு இருந்த அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், எதுக்காக நேற்று எங்களை திடீர்னு நீங்கள் ஹக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, என்ன இல்லை நீ கிடச்சிட்டு இல்லை அதனால தான் ஒரு நிம்மதியாக இருந்துச்சு, அதனால தான் ஹக் பண்ணேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி ஓகே அவங்க பேர் யூமின் தானே, உங்களுக்கு நல்லா பொருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, ஓகே சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. பாரு அவங்க பேரை சொன்னது எவ்வளோ சந்தோஷப்படுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளாரே புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு, நீங்கள் வந்து அப்போ நீ ஃப்ரெண்ட்லியாக தான் ஹக் பண்ணீங்க, நான் அப்போ வேறு எந்த ஃபீலிங்ஸ்லையும் நீங்கள் என்னை ஹக் பண்ணல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. என்னது ஃபீலிங்ஸா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா கண்ட்ரிலையும் வந்து நார்மலாக வந்து ஹலோ சொல்லும் போதெல்லாம் ஹக் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இப்போ கூட பண்ணலாமே, ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையை இழுத்து ஹக் பண்ணிடுறாரு. உடனே வந்து அவங்க 2 பேருமே ஃபீல் பண்ணுறாங்க லவ் இருக்குங்கிறத. அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போதே டக்குன்னு வந்து யூமின் கதவை திறந்து உள்ளே வந்துடுறா. உடனே வந்து இவங்க 2 பேரும் தள்ளி விட்டுட்டு போய் நின்றுக்கிறாங்க. இப்போ யூமின் வந்துட்டு, உன்னை மீட்டிங்க்கு வரணும், நீ வரல அதனால தான் கூப்பிட வந்தேன்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே நம்ம ஹீரோவும் வந்துட்டு, ஏதோ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போகிறாரு. இப்போ யூமினுக்கு பார்த்துட்றா அவங்க 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருந்ததை. அவளும் வந்து வித்தியாசமாகவே 2 பேரையும் பார்த்துட்டே அங்கேருந்து போகிறா. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நான் ஃபஸ்ட்டே இங்கேருந்து கிளம்பியிருக்கணும், தேவையில்லாத வேலை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் யூமினும் வந்துட்டு சியர்ஸில் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா யூமின் வந்து நிறைய ஐடியாஸ் கொடுத்துட்ருக்கா ஃபெஸ்டிவலுக்கு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து எதையுமே கவனிக்காமல் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ யூமின் வந்துட்டு, உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் எதையுமே கவனிக்க மாட்டேன்ற, என்ன நீ இன்னுமே வந்து இந்த ஹக்கை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது, அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூமின் சொல்கிறா. சே அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது, எனக்கு நல்லா தெரியும், நீ ஒரு பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா இந்த மாதிரி தான் பிஹேவ் பண்ணிட்டு இருப்ப,
அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் ஒன்று யோசிச்சு பார்க்குறாங்க. யூமின் மேலே வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு க்ரஷ் இருக்கும் இல்லையா, அப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா அந்த ஸ்குவாலில் இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து யூமினை வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பார் லவ்வாகவே. இப்போ யூமின் வந்து கேட்பா, எதுக்கு நீ வந்து இந்த மாதிரி குறுக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன், உனக்கு பார்க்கறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். எல்லாரும் பார்த்தா உனக்கு என் மேலே க்ரஷ் இருக்குன்னு நினச்சிக்குவாங்க, உனக்கு உண்மையாலுமே என் மேலே க்ரஷ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யூமின் கேட்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, நான் எதுக்கு உண்மையெல்லாம் க்ரஷ் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. அப்போ அதை இதை போய் யோசிச்சு பார்த்துட்டு, நான் வந்து உன் மேலே எனக்கு நிஜமாவே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நான் உன்னை லவ் பண்ணலான்னு கூட நினச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு யூமின் சொல்கிறா. ஆனால் வந்துட்டு என்ன, நான் உங்ககிட்ட கேட்கும் போதெல்லாம் வந்து நீ என்னை வந்து வெறும் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னே சொல்லிட்டு இருப்பியா, அதனால வந்துட்டு நீ என்னை அந்த மேலே ஃபீலிங்ஸ் எதுவுமே என் மேலே இல்லைங்கிறதுனால தான் நான் வந்து உன்னை லவ் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு யூமின் சொல்கிறா. நான் மட்டும் அந்த பையனை டேட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும்ல, நிறைய விஷயம் மாறி இருக்கும்ல, என்னமோ இப்படிலாம் நடந்துருச்சு, இப்போ திரும்ப அதை பற்றி பேசி என்னாக போகுது அப்படின்ற மாதிரி யூமின் வந்து சலிச்சிட்டு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டிகிட்டே இருக்காரு. இப்போ வந்து நம்ம ஹீரோனோட அம்மாவும் ஜோவோட அம்மாவும் வந்துட்டு ஒன்றா வந்து மார்னிங்கே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியாக சிரித்து பேசி என்ஜாய் பண்ணி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட வீட்டில் மொட்டை மாடியிலேயே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப வந்து 2 பேருமே திரும்பவும் காலேஜ் டைம் மாதிரி மாறிட்டாங்க. நிறைய அவங்க லைஃப்பில் நடந்த எல்லாத்தையும் பேசி என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருக்காங்க. ஏன் நீ வந்து உன் பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் என் கூட வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மா கேட்கும்போது, என்ன பண்ணுறது, அவங்கெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளாரையே தான் இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் வந்து பகல்லையெல்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டாங்க, அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்கோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எங்களை மாதிரி ஏழைங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா, எங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டம் இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜோவோட அம்மா ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோனோட அம்மா வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா வீட்டில் சண்டையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ம எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டாம், சீக்ரெட் எல்லாம் பர்சனலெல்லாம் வேண்டாம், அதுவும் இல்லாமல் நான் உங்ககிட்ட வரதே நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும், ட்ரிங்க்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான், அதனால வந்து இந்த மாதிரி எமோஷனல் டாக்லாம் வேண்டாம், ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு திரும்பவும் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ட்ரிங்க்ஸ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஜோவோட அம்மா வீட்டுக்கு கிளம்பும்போது அவங்க வந்து ஏதோ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ரொம்ப போதையாயிடுச்சு அவங்களுக்கு, சிரிச்சுக்கிட்டு அவங்க பாட்டு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து கேட் கிட்ட வரும்போது நம்ம ஹீரோயின் கரெக்டாக வந்துடுறாங்க. அப்போ ஜோவோட அம்மா வந்துட்டு வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற செடி மேலேயும் இந்த செவுரு மேலேயும் வாமிட் பண்ணலான்ட்டு போகிறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நில்லுங்க, என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டாக அவங்களுக்கு வாமிட் வந்துருச்சு. அந்த ஸ்டேஜில் நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால வந்துட்டு ஜோவோட அம்மாவோட ஹேண்ட்பேக்கை எடுத்து அதையிலேயே வந்து வாமிட் எடுக்க வச்சிடுறாங்க. அப்போ ஜோவோட அம்மா வாமிட் எடுத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க பேக்குள்ளாரையும் எடுத்துட்டேங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டு, அச்சு என்னோட பேக்லேயே எனக்கு வாமிட் பண்ண வச்சிட்டியா, இது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா அப்படிலாம் சொல்லிட்டு, எவ்வளோ பணம் தெரியுமா, அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, நீங்கள் தானே வாமிட் பண்ணீங்க, நான் வாமிட் பண்ண மாதிரி என்னைய திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் தான் பண்ணேன், ஆனால் நீ தானே இது பண்ண வச்ச, நான் அந்த செவரு மேலே தானே வாமிட் பண்ணலான்னு போனேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, கரெக்டு, என்னோட வீட்டு செவரு மேலே நீங்கள் வாமிட் பண்ணலான்னு போனீங்க, அதனால தான் நான் தடுத்தேன், உங்களோட ஹேண்ட்பேக்கில் நான் எடுக்க வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த செவரு மேலே நான் எடுத்துருந்தா கூட நான் இந்த செவரை திரும்பவும் கட்டி கொடுத்துருப்பேன், ஆனால் இந்த ஹேண்ட்பேக் நான் வாங்க முடியுமா திரும்ப இன்னொன்று அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது புலம்பிகிட்டே இருக்காங்க. அதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்து இந்த காசை வச்சு நீங்கள் வந்து பேக்கை க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொடுத்துட்டு போனால் போதும் தான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஓடிடுறாங்க. இப்போ அதே காசை பார்த்துட்டு இந்த காசு எப்படி எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு பத்துன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வாட்டி புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா மாடியில் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மாடிக்கு போகிறாங்க. இந்த பேக் கண்டிப்பாக காப்பியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரிஜினலாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிலாம் சொல்லி புலம்பிக்கிட்டு அவங்க அம்மாட்ட போய் பார்த்தா அவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்த உடனே, என்ன பையன் வாழ்க்கை கெட்டு போனதுக்காக பார்ட்டி பண்ணுறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்குன்னு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் இப்போ என்ன தான் சொல்கிறான், மன்னிப்பு கேட்பானா மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, அவன் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான், நீ மன்னிப்பு கேட்டாலுமே வந்து அவன் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா சொல்கிறாங்க. என்னாச்சு அவனுக்கு என்ன பைத்தியமா, ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு அவன் சொன்னானா சொன்ன மாதிரியே நிற்பானே, இப்போ அவன் வாழ்க்கை எதுக்காக இவனே கெடுத்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டே அவங்க அம்மா கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அவங்களோட தம்பி கட்டுறாங்க. அவன் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சு வெளியே வரும்போது கரெக்டாக நம்ம ஜோ போய் மீட் பண்ணுறான். மீட்டை கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு போய் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோனோட தம்பி வந்துட்டு, நான் இங்கே தான் இருக்கேன்னு எப்படி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு யாரும் ஜாய் சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை எனக்கு அகாடமிலேயே நிறைய பேர் தெரியும், அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். உன்னோட போலீஸ் ரெக்கார்ட்லாம் வந்துட்டு என்னால் கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கும்போது, ஆமாம் கிளியர் பண்ண முடியும், நான் உனக்கு அதை பண்ணித்தரேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்குறான். ஏதாவது ஜோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணுறான் போல இருக்கு. இப்போ நம்ம ஹீரோ கட்டுறாங்க, எல்லாருமே உட்காந்து மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் கவனம் ஃபுல்லாகவே வந்து அவருக்கு அந்த ஹக் பண்ண நினைப்புலையே இருக்குது.
நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணும்போது அவருக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணியிருப்பாரு. அதே பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ வந்து ஜிஸோ, ஜெனி, ஜான் 3 பேர் மீட்டிங் முடிஞ்சோடனே கிளம்பலான்னு சொல்லிட்டு, நீ இங்கே தான் இருக்கியா, எதையா ஒன்று யோசிச்சுட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிஸோ திட்டிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு கிளம்பும்போது, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இனிமேல் வந்து நம்ம அமெரிக்கன் ஸ்டைலில் தான் குட் பை சொல்லணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையுமே வந்து ஹக் பண்ணி பாய் சொல்கிறாரு. அவங்க 3 பேருமே வந்துட்டு இவன் நல்லா தானே இருந்தான், இவனுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. ஜிஸோவும் இருந்துட்டு வேலை செஞ்சு எனக்கு மண்டையெல்லாம் சூடாகிடுச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லி குழம்பிட்டே போயிட்டுருக்கா. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க போனதுக்கப்புறமா என்ன இவங்களெல்லாம் ஹக் பண்ணும்போது வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஹார்ட் பீட்லாம் நார்மலாக தான் இருக்குது, ஆனால் அவங்கள ஹக் பண்ணும்போது மட்டும் ஏன் அப்படி ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களால முடியல, டயர்டில் அப்படியே விழுந்துடுறாங்க. இந்த அளவுக்கு வேலையெல்லாம் நான் வந்துட்டு வேறு எங்கேயாவது செஞ்சுருந்தா கூட எனக்கு எவ்வளோ சேலரி கிடச்சிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து உள்ளே வராது. உள்ளே வந்து நம்ம ஹீரோயின் இருக்கிறத பார்த்த உடனே குடுன்னு வெளியே ஓடி போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னது என்னை அவாய்ட் பண்ணுறாரா, இதுக்காக என்னை இக்னோர் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நியூ சாங்க்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் தான் வந்து டான்ஸ் எல்லாம் பிளான் பண்ணணும், ஸ்டெப் எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோயினும் ஜெரோமியும் வந்துட்டு ஒரு ஸ்டெப் எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. அது வந்து ஆக்சுவலாக ஓல்டு ஸ்டெப்புங்கிறனால ஜிஸோ வந்துட்டு இதெல்லாம் வேண்டாம், திரும்ப புதுசாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறா. அதனால நம்ம ஹீரோயின் வந்துட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்காங்க. இது என்ன இந்த மாதிரி சூனியக்காரியை போயிட்டு நம்மளுக்கு போட்டிருக்காங்க, எப்போதான் இதெல்லாம் முடியுமோ தெரியலன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வருதுன்னு பேசுறதுக்காக போயிடுறாங்க. அப்போ வந்து ரோசி வந்து ஜோ கிட்டேயும் ஜே கிட்டேயும் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் பிளான் வச்சுருக்கீங்களா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கும் போது நம்ம ஜே வந்துட்டு ஏதோ ஒன்று கொடுக்குறதுக்காக வரா. ஆனால் அதுக்குள்ளார வந்துட்டு ஜோ வந்துட்டு இந்த பிளான் தான் என்னோடது பாருங்கன்னு சொல்லிட்டு காமிச்சிடுறான். அது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ரோசி சொல்லிட்டு இருக்கும்போது ஜே வந்து அங்கேருந்து கோச்சிட்டு நான் கிளம்புறேன், கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போயிடுறான். அப்போ ரோசிக்கு வந்து கோவம் வருது. இவன் எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறான், எப்போ பாரு ஓபி அடிச்சுட்டே இருக்கான், எல்லாமே நம்மளே செய்ய வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரோசி வந்து புலம்பிட்டு இருக்கா. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து கத்திக்கிட்டே உள்ள வராங்க. என்னன்னு கேட்டால் அவங்க தம்பியோட கேஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு, ஆனால் இதுக்கப்புறமா வந்துட்டு ஜெயிலெலாம் போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. அது கேட்டோம்னா ஜெரோமி ரோசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியா அவன் வெளில வந்துட்டானா, என்ன பண்ணா, சாரி கேட்டானா அப்படின்னு சொல்லிட்டு ரோசி கேட்கும்போது அது எனக்கு தெரியல, ஆனால் வந்து அவன் வெளில வந்துட்டான்ல அது எனக்கு போதும், இதுக்கப்புறம் அவன் மேலே எந்த கிரிமினல் கேஸும் இருக்காதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஜோவும் பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கான், ஏன்னா இவனால தான் அது நடந்ததே. அதனால நம்ம ஹீரோயின் சந்தோஷமா இருக்கிறத நினச்சி அவனும் சந்தோஷப்பட்டிருக்கான். இப்போ நம்ம ஹீரோவும் யூமினும் வந்துட்டு அவங்க ரூமுக்கு போகும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா அதெல்லாம் முடிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்டிருக்கும் போது நம்ம ஹீரோக்கு வந்து நோஸ்லேருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. உடனே யூமின்னு வந்துட்டு டிஷ்யூ பேப்பர் கொடுத்து என்ன உன்னோட ஹெல்த்தை நீ பார்த்துக்கவே மாட்டியா, தூங்குறியா இல்லையா அப்படிலாம் சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இல்லை அது ஃபெஸ்டிவல் டைம் இல்லை, அதனால கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும் போது என்ன ஃபெஸ்டிவல் வேணா இருக்கட்டும், முதல்ல உன்னோட ஹெல்த்தை பாரு, ஹெல்த்தை தாண்டி எதுவுமே இல்லை அப்படிலாம் சொல்லி யூமின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி இங்கே வெயிட் பண்ணு, நம்ம இன்னும் கொஞ்சம் டிஷ்யூலாம் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே போகிறாரு. அப்போ யூமின் வந்துட்டு அங்கே இருக்கிற யூனிஃபார்ம்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அவளுக்கு வந்து அவளோட பழைய விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அவளுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் ஞாபகம் வரும்போது அவளுக்கு அப்படியே வந்துட்டு ஹார்ட்டெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. அப்படியே நெஞ்சு வலியெல்லாம் வர மாதிரி ஆரம்பிச்சு மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ உள்ளே வந்துடுறாரு. என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹேண்ட்பேக்கில் வந்து டேப்லெட் இருக்கு கொடுக்க சொல்லி கேட்குறா. அதனால நம்ம ஹீரோவை எடுத்து கொடுத்தோடனே சாப்பிட்டோடனே ஓரளவுக்கு கொஞ்சம் சரியாகிறா. அதனால் நம்ம ஹீரோவும் வந்துட்டு அவளை கூப்பிட்டு போகிறாரு வெளியே. இது வந்துட்டு நம்ம ஹீரோயின் எல்லாமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ ஜெரோமி கேட்குறான் என்னாச்சு யூமினுக்கு நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினும் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பாசமாக கூப்பிட்டு போகிறதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி சேடாகவே உட்காந்துருக்காங்க. இப்போ நைட் வந்து நம்ம ஹீரோயின் வந்து எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க யூனிவர்சிட்டிலேயே உட்காந்து. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு தூக்கமாக வருது, ஏன்னா ட்ரைனிங்கும் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி டயர்டாயிடுறாங்க. அப்போ ஜோ வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வரான், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரனால 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜோ வந்துட்டு நீ ஓகே தானே, உன் தம்பியோட பிரச்சனைலாம் சரியாயிடுச்சு, இப்போ நிம்மதியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப பாவம், அவனுக்கு வந்து படிப்பறிவு தவிர வேறு ஒன்றுமே இல்லை, அவன் எப்படி தான் வந்து சர்வைவ் பண்ண போகிறானோ தெரில அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் புலம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஜோ வந்துட்டு நீ இப்போவுமே வந்து உன் தம்பிக்கு ஒரு அம்மா மாதிரி தான் நடந்துக்கிற, உங்கள் அம்மா தான் இருக்காங்கல்ல அவங்க வேலையை அவங்கள செய்ய விடு அப்படின்னு சொல்லி ஜோ சொல்கிறான். இந்த மாதிரி பணக்கார பசங்களுக்குலாம் இதை பற்றிலாம் என்ன தெரியும், உனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லும்போது ஏன் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோ கேட்கும்போது ஏன்னா நீ உங்ககிட்ட எல்லாமே இருக்குல்ல, உங்ககிட்ட எதுவுமே இல்லாமல் இல்லை உனக்கு எல்லாமே இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜோ வந்துட்டு எனக்கும் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கா, உனக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. எல்லாருமே வந்துட்டு எனக்கு ப்ராப்ளமே இல்லைன்னு நினைக்கிறாங்க, அதுதான் என்னோட பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அச்சுச்சோ இது ரொம்ப பெரிய கஷ்டம்தான்ப்பா, இப்படிலாம் வாழ்றது ரொம்ப கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம ஜோ வந்து யோசிச்சு பார்க்குறான். அன்றைக்கி நம்ம ஹீரோனோட தம்பியை மீட் பண்ணப்போ நம்ம ஹீரோனோட தம்பிகிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பான் இல்லையா, என்னன்னா உங்கள் அக்காவோட வீக்னஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருப்பான். அப்போ அவனும் வந்துட்டு அவளுக்கு பணம் தான் அவளோட வீக்னஸ்ன்னு சொல்லி சொல்லும் போது
இல்லை நான் அவளோட பிரெயினை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி கேட்கல, அவளோட ஹார்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி வீக்னஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயினோட தம்பி இருந்துட்டு அவளுக்கு வந்து காயப்பட்ட மனுஷங்களை கண்டா ரொம்ப வீக்னஸ்ல இருப்பா, அதாவது ரொம்ப வந்து அவங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி இவங்களை பார்த்தா அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதுதான் அவளோட வீக்னஸ்ன்னு சொல்லிட்டு அவன் தம்பி சொல்லியிருப்பான். அதை இப்போ யோசிச்சு பார்த்துட்டு அந்த மாதிரி நான் இருக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அங்கிள் ஆண்டி காட்டுறாங்க, 2 பேரும் வந்துட்டு நல்லா ஜாலியாக வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம அங்கிள் வந்து ரொம்ப அப்படியே லவ் ஃபீல்லே இருக்காரு. நம்ம ரிலேஷன்ஷிப் பற்றி நம்ம எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ ஆண்டி வந்துட்டு என்ன சொல்ல போகிற, நீயும் ஜாலியாக இருக்க நானும் ஜாலியாக இருக்கேன், நம்ம லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணுறோம், இதை பற்றி நீ என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி கேட்குறாங்க. அவ்வளவுதானா நம்ம ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதானான்னு சொல்லிட்டு அங்கிள் கேட்கும்போது, ஆமாம் இது நல்லா ஃபன்னாக இருக்குல்ல அவ்வளோதான் வேறு என்ன சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்போ நம்ம அங்கிள் இருந்துட்டு நீ வந்து அப்போ ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்னு சொல்ல வரியா, இதுதான் நம்ம ரிலேஷன்ஷிப்பான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ ஆமாம் வேற என்ன, ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டி கேட்கும்போது நம்ம அங்கிளுக்கு கோவம் வந்துடுது. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் எனக்கு பிடிக்காது, நான் வந்து லவ்ங்கிற நினைப்பில் தான் இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்லாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து கோவமாக இருந்துச்சு போயிடுறாரு. ஆண்டி இருந்துட்டு நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க, இந்த ஸ்குவாட்லேயே படுத்து ஃபேனை போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க பெப்பர் ஃபேனு. அப்போ வந்துட்டு ஜோ உள்ளே வரான். நம்ம ஹீரோயின் அழகாக தூங்கிட்டு இருக்கிறது பார்த்துட்டு பக்கத்தில் போய் உட்காந்து அவங்க ஹேர் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோக்கு வந்துட்டு ஜோ இந்த மாதிரி நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு இருக்கிறதுலாம் கோவம் வருது, இருந்தாலுமே கண்டுக்காத மாதிரி அவர் போகிறாரு. இப்போ ஜோ வந்து அங்கே வந்து கிளம்பும் போது சைலண்ட்டாக இருங்க அவளை எழுப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டே போகிறான். அவன் போனதுக்கப்புறமா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினி பார்த்து ரசிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அச்சோ என்னோட லெக் பீஸ்ன்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க லூஸ் மாதிரி. இவ திருந்தவே மாட்டாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, ஏன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுத்து படுத்து தூங்கிட்டு இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, பேசிக் சென்ஸே இல்லை, எங்கே பார்த்தாலும் பெப்பர் பேன் தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திட்டிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் எங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கீங்களா, நீங்கள் என்னை அவாய்ட் பண்ணுறீங்கன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் எதுக்கு உன்னை அவாய்ட் பண்ண போகிறேன், அன்னைக்கு கொஞ்சம் வேலை இருந்தனால நான் அன்றைக்கி போயிட்டேன், மற்றபடி நான் எதுக்கு உன்னை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஓ அப்படியா சரி ஓகே ஓகேன்னு ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து கரெக்டாக நம்ம யூமின் வந்து கால் பண்ணுறோம் நம்ம ஹீரோவுக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து யூமின்கிட்ட பேசிட்டு கால் கட் பண்ண உடனே இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தூங்குறது ஃபஸ்ட்டு நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறாரு. என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, போய் அதை பாருங்க அப்படின்னு சொல்லி ஹீரோன்னு சொல்கிறாங்க. இப்போ யார் யூமின் அவங்களுக்கு கால் பண்ணாங்க, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ல யூமின் கூட இருக்கிறது, டே ஃபுல்லாக அவங்க கூடயே ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, கால் கூட அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ரூல் இருக்கு உங்களுக்கு தெரியும்ல, இந்த ஸ்குவாடு கூடலாம் வந்து டேட் பண்ணக்கூடாதுன்னு, அதை நீங்கள் மறந்துடாதீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா எல்லாருமே நீங்கள் டேட் பண்ணுறீங்கன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் காரணம் இல்லாமல் யாருமே ரூல் போட மாட்டாங்க தெரிஞ்சுக்கோங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கிளம்பும்போது அவள் என்னோட பாஸ்ட்டு தான், இப்போ நாங்கள் வெறும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், அதெல்லாம் என்னோட பாஸ்ட்டு, இப்போல்லாம் அதெல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஓ அப்படியா சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், அவங்களாம் ரூல்ஸ் போடுவாங்க தான், ஆனால் அதையெல்லாம் வந்து பிரேக் பண்ணுறது தான் த்ரில்லே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. இப்போ ஹீரோவும் யூமினும் வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. அவன்கிட்ட வந்துட்டு சின்ன அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி நம்ம ஃபெஸ்டிவலுக்கு எல்லாத்தையும் வர வைக்கிறதுக்காக ஒரு வீடியோ மாதிரி எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. அவங்ககிட்ட வந்து ஃபெஸ்டிவல் பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் வந்துட்டு இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப நல்லா இருக்கும், இவங்களாம் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க, எல்லாருமே போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சரி ஓகே ஸ்டூடெண்ட்க்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு உங்கள் 20s ரொம்ப ரொம்ப வந்து பிரேவாக இருக்கணும், நல்லா போல்டாக இருங்க, உங்கள் ஃபீலிங்ஸை எல்லாமே வந்து தைரியமாக வெளியே சொல்லுங்கள், நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் ஃபீலிங்ஸை வெளியே சொன்னால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படிலாம் சொல்லி யோசிச்சு பயந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படுவீங்க பின்னாடி, அதனால எதுனாலும் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி தைரியமாக இருங்க, உங்கள் ஃபீலிங்ஸு எமோஷனல் எல்லாமே வெளியே காமிங்க, அதுக்கப்புறம் நடக்கிறது அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணுங்க அப்படிலாம் சொல்லி அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. இந்த அட்வைஸ் எல்லாம் நம்ம ஹீரோக்கே பண்ணுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. அங்கேருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமாவுமே அவர் வந்து அந்த ஹீரோயின் சொன்னதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காரு. ஒரு வேளை வந்துட்டு நமக்கு அதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும் போல இருக்குது, நமக்கு வந்து ஹீரோயின் கூட இருக்கும் போதெல்லாம் என்னென்ன ஃபீலிங் வந்துச்சு அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு. அவங்கள ஹக் பண்ணும்போது அவங்க கூட இருக்கும் போதெல்லாம் என்னென்ன ஃபீலிங்ஸ் வந்துச்சுன்னா யோசிச்சுட்டு இது எதுக்கு நான் வெளியே சொல்கிறதுக்கு இப்படி பயப்படுறேன்னு தெரியல, ஒரு வேளை வந்துட்டு நம்ம என்ன நடக்குதோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி விட்டுறாரு. நீ நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம வெளியே மீட் பண்ணலாம், நம்மகிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி விட்டுறாரு. மெசேஜ் பண்ணிவிட்டு அவனை வந்து அந்த தேயா ஸ்குவாடுக்குள்ளே வரும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு ஒரு பெரிய போர்டு இருக்குது. அந்த போர்டில் வந்துட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் ஹக் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ ஃபுல்லாகவே வந்து ஒட்டு வச்சுருக்காங்க, ரிப்பீட்டுன்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது, யார் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த போர்டை பார்த்துட்டே உட்காந்துருக்காரு, யார் இதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி குழப்பத்தோடு உட்காந்துருக்கும் போது அங்கே ரோசி வரா வந்துட்டு ஜேவை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறான். ஜே வந்து ஒரு வேலையுமே செய்ய மாட்டேங்கிறான், எப்போவுமே வந்து ஓபி அடிச்சுட்டே இருக்கான், எல்லாமே நான் தான் செய்கிறேன்,
ஜோவும் இதை கண்டுக்க மாட்டேங்கிறா, நீங்க தான் வந்து இதெல்லாம் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி சொல்றா. நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கரெக்டாக நம்ம ஹீரோ வெளியே வரும்போது நம்ம ஹீரோயினும் வர்றாங்க. வந்துட்டு என்ன நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என்கிட்ட ஏதாவது முக்கியமாக சொல்லணுமா, ஏதாச்சும் பர்சனலா அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வேற ஒரு சந்தோஷத்தில் அப்படியே ஃபிளிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஏற்கனவே குழப்பத்தில் இருக்காரு. அதனால வந்துட்டு உங்ககிட்ட நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இது பர்சனலாக சொல்ல போகிறாரோ, நீ வந்துட்டு ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ண போகிறாரோ அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் வேறு லூசு மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு ரோசி பின்னாடி இருந்து வந்துடுறா. அச்சோ நீ ஏன் திடீர்னு இந்த மாதிரிலாம் பயமுறுத்திட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரோசி கேட்குறா. இல்லை அது உனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ், நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் லூஸ் மாதிரி ஏதோ டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம ரோசி வந்துட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பப்ளிக் பிளேஸ்லாம் மென்டல் மாதிரி நடந்துட்டுருக்க, உன்னை மென்டல்னு யாராவது கண்டுபிடிச்சிட்டா நான் என்ன பண்ணுறது, நான் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் சொல்லி ரோசி சொல்லிட்டு இருக்கா. உனக்கு நான் சீக்கிரமாகவே ஒரு பெரிய விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. ஜோவும் வந்து கரெக்டாக வரான். என்ன பெரிய விஷயம், அதை எங்கிட்டயே நீ சொல்கிறியா அப்படின்னு ஜோ கேட்கும்போது இல்லை எங்களுக்கு இப்போ பசிக்குது, நாங்கள் போய் சாப்பிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு ரோசியை கூப்பிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. இப்போ நம்ம ஜோ வந்துட்டு இவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவனும் உள்ளே போயிடுறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து ஜேவை மீட் பண்ணி பேசுகிறாரு. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுற, நீ வந்து ஏற்கனவே ரொம்ப சின்சியரான பையன் எனக்கு தெரியும், நீ ஹை ஸ்கூல்லேருந்து இந்த ஸ்குவாடுக்கு வரதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்க, உன்னை இன்டர்வியூ பண்ணும்போதே எனக்கு அதெல்லாம் நல்லா தெரியும், நீ அவ்வளோ வந்து சின்சியராக இருக்கும் போது எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்லியாக இரு, இன்னுமே நீ நிறையா கற்றுக்க முடியும்லாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அவன் சொல்கிறான் நான் ஏற்கனவே வந்து இதெல்லாம் பிளான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டில் வந்துட்டு அவன் ட்ராயிங் பண்ணி வச்சுருக்கான். என்னென்ன ஸ்டெப்பெல்லாம் போடணும் அப்படின்றதெல்லாம் அழகாக வரைஞ்சி வச்சுருக்கான். அதையெல்லாம் வந்து நம்ம ஹீரோட்ட காட்டுறான். நம்ம ஹீரோ வந்துட்டு இது சூப்பராக இருக்கே, நீ எல்லாத்தையும் ஏன் காட்டல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அவங்களுக்குலாம் இது தேவைப்படாதுன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் இதை கொண்டு போய் எல்லார்கிட்டையுமே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சொல்லிட்டு அந்த நோட்டை க்ளோஸ் பண்ணும்போது பார்க்குறாரு, மேலே ஒரு நம்பர் எழுதியிருக்கான். அந்த நம்பரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வருது. என்னன்னா நம்ம ஹீரோக்கு அடிக்கடி ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துட்டு இருக்குல்ல, ஜாயை வந்து வெளியே துரத்துங்கன்ட்டு அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு இந்த நம்பர் தான் வந்து கீழே போட்டிருப்பாங்க கேப்ஷனில். இந்த நம்பரை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு வந்து ஒருவேளை இவன் ஏதாவது பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. ஆனால் அதை அவங்ககிட்ட வந்து காமிச்சிக்காம சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோயின் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு காஃபி ஷாப்பில் ரொம்ப வந்து ஜாலியாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சோகமாகவே வராரு. வந்துட்டு ஏதாவது சாப்பிட்றியா குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுங்கள் நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. இல்லை நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. இல்லை நம்ம ராக் பேப்பர் சீசர் போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப ஜாலியாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்காரு. அவரே போய் வாங்கிட்டு வந்து வச்சிடுறாரு. நம்ம ஹீரோயினும் வந்துட்டு என்னடா சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அன்றைக்கி நடந்தது வந்து அப்படின்னு சொல்லி சொல்லும் போது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அன்றைக்கி நடந்துச்சு இல்லையா, அது வந்து தெரியாமல் நடந்துருச்சு, இனிமேல் வந்து அப்படிலாம் நடக்காது, நீ அதை நினச்சி ஒன்றும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் பண்ணிக்காத, நீ வந்து தப்பாக எதுவும் நினச்சிக்காத, நீ அதாவது கஷ்டப்படுத்திருந்தா சாரி அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இந்த மாதிரியே நான் பண்ணிட்டு இருந்தேன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால தான் நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட கிளியராக சொல்லிடணும்னு நினச்சேன், அதுக்கு தான் நீ இங்கே கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் ரொம்ப மாதிரி சோகமாயிடுறாங்க. என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் சரியாக புரியல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் இதுக்காக தான் இங்கே கூப்பிட்டீங்களா, நான் தான் வந்து வேறு ஏதோ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேனோ, என்னோட தப்பு தான், ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு, அவ்வளோதானா, இதுக்கப்புறம் வேற ஒன்றும் நீங்கள் சொல்ல போகிறது இல்லையா அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. நம்ம ஹீரோவும் அவ்வளோதான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. சரி ஓகே வேறு யாரும் இப்போ நம்ம உட்காந்துக்கிறத பார்த்து தப்பாக நினச்சிடக்கூடாது, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அங்கே சுவாகமாக கிளம்பிடுறாங்க. அங்கேருந்து ஸ்டெப்பு இறங்கின உடனே மறைஞ்சு நின்று அங்கேயே நின்று ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே அப்படியே வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோவுமே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்போ அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோ யாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யாருன்னு பார்த்தா அந்த ப்ராட்காஸ்ட் குரூப்பில் இருக்கிற அந்த மின்கோக்காக தான். அவன் வந்த உடனே எதுக்காக என்னை மீட் பண்ணணும்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவங்க ரெண்டு பேரும் என்னமோ பேசிக்கிறாங்க, அது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ காட்டல. இப்போ ஜெரோமி வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப ஏர்லி மார்னிங்கே வந்து ரொம்ப ட்ரைனிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். எதுக்கு அப்படின்னா ஜிசோவை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காக. இப்போ எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோனும் ரொம்ப ரொம்ப சோகமாக வந்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவுமே பின்னாடியே வராரு. வந்துட்டு ஜேதானான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அவருக்கு வர அன்னோன் நம்பருக்கு ஒரு ரிப்ளை மெசேஜ் ஒன்று பண்ணுறாரு. நான் வந்து ஜாயை வந்து வெளியே அனுப்பிடுறேன், ஆனால் அதுக்கு எனக்கு கரெக்டான ரீசன் கிடைக்கணும், கிடச்சிருச்சு அப்படின்னா நான் வந்து அவரை அனுப்பிடுவேன், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. அந்த மெசேஜ் அனுப்பின உடனே வந்து ஜே வந்து அவனோட மொபைல் எடுத்து பார்க்குறான். உடனே வந்து நம்ம ஹீரோவுமே கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு, இவன் தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து எல்லாருமே ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு ஜோ வந்து தப்பாக பண்ணுறான்னு சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணேன்னு சொல்லிட்டு அவனை மட்டும் பண்ண சொல்கிறாரு. அவன் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டு தெரியாமல் வந்து கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே அவனுக்கு கொஞ்சம் அடிபட்டுருது. அதனால வந்துட்டு அங்கேருந்து எம்பராஸ்மெண்ட்டோட எழுந்திரிச்சு போயிடுறான். போயிட்டு அந்த காயத்தெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பின்னாடியே வராரு. இதெல்லாம் நினச்சி ரொம்ப எம்பராஸ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணாத,
அதெல்லாம் ட்ரைனிங்கில் சாதாரணம் தான், நீ வந்து திரும்பவும் வந்து சீக்கிரமாக வந்து ட்ரைனிங் பண்ண ஆரம்பி அப்படிலாம் சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். அங்கே வந்து கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து வராங்க. அவங்க வரதை வந்துட்டு நம்ம ஜோ மட்டும் பார்த்துட்றான். பார்த்த உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு சில விஷயம்லாம் தெரியணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோட்ட வேணும்னே வந்து கேட்குறான். உங்களோட ஃபர்ஸ்ட் லவர் வந்து யூமின் தான் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். திரும்பவும் யூமினை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்களா? உங்களோட ஃபீலிங்ஸ்லாம் வந்து அவர்கிட்ட சொல்லிட்டீங்களா என்ன அப்படிலாம் சொல்லி ஜோ கேட்குறான். அதுக்குலாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இந்த மாதிரியே நீங்கள் யோசிச்சிட்டே இருந்தால் உங்களுக்கு எப்பவுமே வாய்ப்பே கிடைக்காது. உங்கள் ஃபீலிங்ஸ்லாம் இந்த மாதிரி வச்சுட்டே இருக்காதீங்க, போய் டக்குன்னு சொல்லிவிடுங்க அப்படிலாம் சொல்லி ஜோ சொல்லும்போது, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இந்த மாதிரி பர்சனல் பற்றிலாம் பேசி எனக்கு மூட் ஆஃப் பண்ணாத அப்படின்ட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கீங்க எப்போவுமே, உங்களுக்கு தைரியமே இல்லை, உங்களோட ஃபீலிங்ஸ்லாம் இந்த மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளாரையே வச்சுக்கிறதுனால தான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது, இதெல்லாம் நிறைய பேருக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். என்னோட லவ்வில் யாருமே எனக்கு குறுக்க வரதுக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் வந்துட்டு கவலைப்படாத, இதுக்கப்புறம் எல்லாமே கிளியர் ஆயிரும், இதுக்கப்புறம் எந்த டவுட்டுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம ஹீரோவும் வந்துட்டு பார்க்கும்போது யூமின் அந்த பக்கமாக போகிறா. திடீர்னு அவளுக்கு திரும்பவும் வந்து நெஞ்சு வலி வந்த மாதிரி பண்ணுறா. உடனே நம்ம ஹீரோ ஓடி போய் யூமினை பார்க்குறாரு. நீ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நான் ஓகே தான், அவனுக்கு என்ன ட்ரைனிங் முடியல, நீ ட்ரைனிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மீட் பண்ணு, நான் ரூமில் இருக்குன்னு சொல்லிட்டு யூமின் வந்து அங்கேருந்து கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோவும் யோசிக்கிறாரு, பாவம் அவனுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப யூமினை கூட போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு திரும்பும்போது நம்ம ஹீரோயின் வந்து கரெக்டாக நம்ம ஹீரோவோட கையை பிடிச்சி எடுத்துடுறாங்க. போகாதீங்க, அவள் பின்னாடி போகாதீங்க, நீங்கள் யூமின் கொடுக்குற அட்டென்ஷன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் என்ன சொல்கிறா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது, கேப்டன் நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவங்க லவ் பண்ணுறதை சொல்கிறதுக்காக வராங்க. கரெக்டாக அவங்க சொல்ல வரும்போது நம்ம ஜோ வந்து நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுறான். கூப்பிட்டு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ என்ன பண்ணுற, வீடியோ நீ நம்ம போய் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருக்காங்க. அப்போ ஜோ இருந்துட்டு நமக்கு பிரேக் முடிஞ்சிருச்சு, நம்ம போய் ட்ரைனிங் பண்ணணும் வா அப்படின்னு சொல்லிட்டு ஜோ சொல்கிறான். உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, நீ ஏன் அவனுக்கு பதிலாக நீ என்னையை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கேட்குறான். அதை கேட்டோடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படியே ஜோவையே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து இவங்க 2 பேர்த்தையுமே பார்த்துட்டே இருக்காரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை மக்களே.